வேண்டும் என்கின்ற பெரிய ஆசையிலே ஓடி வந்திருக்கின்றேன். காரணம், போன ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்த பொழுது ஃபெட்னா அமைப்பு சார்பாக அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீர்கள். அது மட்டுமில்ல, அவரை சென்று இந்த அமைப்பினுடைய மூத்தவர்கள் எல்லாம் சந்தித்தீர்கள். எதற்காக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரு அன்பு வைத்திருக்கின்றேன். அந்த கட்சியில் நான் இல்லை, எனக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. எதற்கு என்றால், தமிழ்நாட்டில் பிறந்து நம்முடைய மொழியினுடைய பெருமையை பேசுவதை விட பிறக்காத ஒரு தமிழன் பேசும் பொழுது எனக்கு கர்வமும் எனக்கு அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் அது வரும். ஒரு முறை பிரதமர் பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்பாங்க, எனக்கு மிக முக்கியமான 100 திருக்குறளை கொடுங்க. நான் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஐயா 100 திருக்குறள் உங்களுக்கு பொருத்தம் என்றால் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் எப்பொழுதோ சொல்லியிருக்கின்றான். அது இன்னைக்கு ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் எத்திக்ஸ் பேப்பர் ஏதோ கொடுக்குறாங்க. ஆனால் வள்ளுவனை பொறுத்தவரை அரசன் எப்படி இருக்க வேண்டும், அறம் எப்படி இருக்க வேண்டும் என்று அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கரிது என்று சொல்லியிருக்கின்றான். இதையெல்லாம் அரசர்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வளவு ஆழமாக அதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல இடத்தில் அதை கேட்டிருக்கின்றார். 2024 இதற்கு முன்பு நான் இருந்த அந்த அமைப்பு தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை வெளியிட்டார்கள், உலகம் முழுவதுமே தமிழ் இருக்கையை அமைப்போம் என்று. அதைவிட பெரிய பெருமை ஒரு தமிழனுக்கு என்ன இருக்க முடியும்? ஒரு மத்திய அரசு யார் அங்கே இருந்தாலும், எந்த கட்சி இருந்தாலும், யார் இருந்தாலும், உலகம் முழுவதும் ஊஸ்டன் பல்கலைக்கழகத்தில், சிங்கப்பூரில், மலேசியாவில், அனைத்திடத்திலும் கூட ஒரு தமிழ் இருக்கையை ஆரம்பித்து வருகின்ற காலத்தில் இந்த மூத்த மொழி உலகம் முழுவதும் செல்லணும். குறிப்பாக நம்முடைய புத்தகங்கள் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இன்னைக்கு அது மாற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்தில் அது 1000 புத்தகங்களாக அது மாறணும். அதனால் கட்சியை தாண்டி, சித்தாந்தத்தை தாண்டி ஃபெட்னா நிற்க வேண்டும் என்கின்ற அறைகூவல் இந்த நேரத்தில் விடுக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ ஃபெட்னா நிற்க வேண்டும். எந்த தலைவர்களாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக